பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நான் ரவிசங்கர். அறிந்து உணர்ந்து தெளிக்க சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாங்களா? ஆக்சிடோசின், ஹாப்பி ஹார்மோன், சந்தோஷ சுரப்பி, இதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. இதுக்கு முந்தின பதிவில் டோபமின் பற்றி பார்த்தோம். அது நம்ம ஒரு செயலை செஞ்சு முடிச்சோன்னே அது மூலிமா நமக்கு கிடைக்கிற பரிசு, பேர், புகழ், அது மூலிமா கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே அது மூலிமா நமக்கு டோபமின் கிடைக்குதுங்க. அந்த டோபமினே தப்பான முறையில் சுரக்கும் போது அது மூளையில் போய் சில நச்சுக்களாக பதிவாயிருது. அந்த நச்சுக்களை எப்படி வெளியேற்றுறதுங்கிறத டோபமின் டிடாக்ஸுங்கிற பதிவில் பார்த்தோங்க. இன்னைக்கு ஆக்சிடோசின், லவ் ஹார்மோன், இது எது எது மூலியமாக சுரக்குதுங்கிறத பார்க்கலாங்க. ஒரு அன்பு, பாசம், ஆத்மார்த்தமாக யாராவது நம்மக்கிட்ட அக்கறையாக பேசும்போது நம்ம மனசு சந்தோஷப்படுது இல்லைங்களா? ஒரு சில உறவினர்கள்லாம் வந்தாலே நம்ம வீட்டுக்கு நம்ம சந்தோஷமாயிருவோம். ஒரு சிலர் நண்பன்கிட்ட பேசினா அப்படியே 100 கிலோவை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு, மனசே லேசாயிருச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்மளே கூட உணர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஆக்சிடோசின் சுரக்கிறதுனால தான் அந்த சந்தோஷம் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுதுங்க. இப்போ இந்த அன்பு பாசத்தை பரிமாற்றம், அதாவது நம்ம வாங்கும் போதும் சரி, அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் அது நமக்கு கிடைக்குங்க. அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குங்க. இப்போ இது நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட மட்டும்தானா? அப்படி இல்லை. இப்போ நம்ம சமுதாயத்தில் பல பேர்த்த பார்க்குறோம், நம்ம பழகிறோம் இல்லைங்களா? அவங்ககிட்ட பேசும்போது பழகும்போதும் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தமாக, ஒரு உண்மையாக சில பேர் பேசும்போது அந்த ஆத்மார்த்தமாக தான் பேசுவாங்க. பர்சனலாக பகிர்ந்துக்க மாட்டாங்க. பட் ஜென்ரலாக பேசும்போது ஆத்மார்த்தமாக அந்த உண்மையாக நடந்துக்கும் போது, அந்த சோஷியல் பாண்டிங் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த ஆக்சிடோசின் சுரக்குங்க. அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சரி, இது அன்பு பாசத்தை நம்ம பரிமாற்றம் நம்ம கொடுத்து வாங்கும்போது கிடைக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் டச். இப்போ உறவினர்கள் உள்ள இப்போ அம்மா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அந்த மாதிரி எந்த ஒரு உறவு மூலியமாகவும் தொட்டு பேசும்போது, அந்த ஒரு அன்போட ஒரு அரவணைக்கும் போது அப்போ நமக்கு இந்த ஆக்சிடோசின் சுரக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டெல்லாம் தோல் மேலே கை போட்டு நம்ம நிறைய பேசியிருப்போம், நம்ம மேலேயும் போட்டு பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆக்சிடோசின் சுரக்குங்க. மெயினாக கணவன் மனைவி அவங்கக்கிட்ட இந்த ஃபிசிக்கல் டச் ஏற்படும் போது, புனிதமான தாம்பத்தியம் ஏற்படும் போது ஆக்சிடோசின் சுரக்குதுங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது ஆக்சிடோசின் சுரக்குதுங்க. அது ஆசையாக நம்மளை தொடும்போது அப்பையும் சுரக்குதுங்க. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ஏற்படுது. சரி, இது மனிதர்கள் கிட்ட மட்டும்தானா இந்த பரிமாற்றம் ஏற்படும் போது கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க. இப்போ பெட் அனிமல், இப்போ நம்ம நாயெல்லாம் வளர்த்துறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் அது நம்மளை பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு அதோட அன்பை வெளிப்படுத்துது, அது பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம அந்த நாய்கிட்ட ஒரு அன்பை செலுத்தும் போது, அதை தொட்டு நம்ம கொஞ்சும் போது அப்பையும் இந்த ஆக்சிடோசின் சுரக்குதுங்க. நாய் மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்கெல்லாம் ஆடு மாடு கூட பேர் வச்சு இந்த குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி அவங்க பழகுவாங்க. அவங்களோட கஷ்டத்தெல்லாம் போய் தனியாக அதுக்கிட்ட உட்காந்து மாடுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாங்க, ஆனால் சைக்கலாஜிக்கலாக நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி ஒரு பறவைகளுக்கு அந்த கிரெயின்ஸ், தானியங்கள் ஏதாவது வைக்கிறோம், அது சாப்பிடுது. அந்த மாதிரி டைம்லையும் இது ஆக்சிடோசின் சுரக்குதுங்க. ப்ரெக்னன்சி டைமில் இது ஒரு மருந்தாகவே கொடுக்குறாங்க. பிரசவம் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்காக லேடிஸ்க்கு இந்த ஆக்சிடோசின் மருந்தாகவே கொடுக்குறாங்க. லாக்டேஷன் பீரியட், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் போதும் கொடுக்கறதுக்கும் ஆக்சிடோசின் இருக்கணுங்க. அப்போ தான் அந்த பால் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை குடிக்கும் போதும் அந்த ஆக்சிடோசின் சுரக்குதுங்க. அந்த சந்தோஷம் ஏற்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் ஹார்மோனுங்க. அன்பை எந்த விதமாக பரிமாற்றம் ஏற்பட்டாலும், கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி, அது பேசும்போது, நடந்துக்கும் போது, இல்லை ஃபிசிக்கல் டச் ஏற்படும் போது, இல்லை ஒரு பறவைகள் இந்த செல்ல பிராணிகள் அது மூலியமாக கிடைக்கும் போது
ஆக்சிடோசன் சுரக்குதுங்க. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் எடுத்துக்கிட்டா மொபைல் இல்லைங்க, டிவி இல்லைங்க. அந்த காலத்தில் வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தால் சக மனிதர்கள்கிட்ட பேசுறது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை வச்சு அந்த ஜென்மத்தையே வந்து கடந்து வந்தாங்க. எந்த விதமான வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் நம்மளை விட பெட்டரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறாங்கங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஒத்துக்கணுங்க. அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அது மொத்தம் வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்த்துதுங்க. அப்போ அவங்க வாழ்க்கையை வந்து நம்ம ஆழமாக படிக்கும்போது நம்ம நிறைய உண்மையை வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். புதுசாக நம்மளாம் இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஆழமாக படித்து அதிலிருந்து வந்து உள்வாங்கிற அந்த டேக்அவே வந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணாலே சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளும் வாழ முடியுங்க. பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு நன்றிங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.